உலக கிறிஸ்தவ வரலாற்றில் 472 வருடங்கள் சிதையா நிலையில் மிஷனரி பிரான்சிஸ் சவேரியரின் உடல் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தும் இன்றும் சாட்சியாக திகழ்வது எப்படி? வாருங்கள் காண்போம். ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு அன்று புகழ்மிக்க சவேரியர் அரண்மனையில் பிறந்தார். தனது 9வது வயதில் தந்தையை இழந்த அவர் தனது தாயின் அரவணைப்பில் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். 1525ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்ற அவர் 11 வருடங்கள் அங்கேயே தங்கி தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1530 முதல் 1534 வரை விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். 1534ஆம் ஆண்டு முதல் 1536ஆம் ஆண்டு வரை இறையியலை பயின்றார். புனித சவேரியருக்கு நண்பனான இன்னாசியார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற இறைமகனாம் இயேசுவின் வார்த்தைகளை சவேரியருக்கு எடுத்துரைக்கவே அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்த அவர் தேவனோடு இன்னும் அதிகமாய் இணைந்திருந்தார். பின்னர் இவர்கள் இயேசு சபையை சேர்ந்து தொடங்கினர். இவர்களோடு இணைந்த 4 நண்பர்கள் இறைப்பணியை செய்ய தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து 1537ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் நாள் குருவாக திருநிலை பெற்றார். 1540ஆம் ஆண்டில் ரோமில் இருந்து லிஸ்பன் சென்று அங்கு 1 வருடம் இறைப்பணி செய்தார். இந்தியாவுக்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் 1 வருடம் இறைப்பணி செய்துள்ளார். 1542ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி கோவாவை வந்தடைந்தார். முதல் 4 மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார். கர்த்தர் உம்முடனே. கர்த்தர் உம்முடனே. கர்த்தர் கர்த்தர் உம்முடனே. கர்த்தர் உம்முடனே. 1543ஆம் ஆண்டில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். இன்றைய குமரி மாவட்டத்தின் கோட்டாறு புனித சவேரியர் ஆலயம் இப்புனிதராலேயே நிறுவப்பட்டுள்ளது. மன்னர் மாளிகையான அரண்மனையில் பிறந்த அவர் வளர்ந்து பல்வேறு பட்டங்களையும் பதவிகளையும் தூக்கி எறிந்து சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரைவழி மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்து வந்துள்ளார். கடைசியாக சாங்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வேரஸ் என்னும் போர்த்துகீசியர்தான் கவனித்து வந்துள்ளார். 1552ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் நாள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியரை அத்தீவிலே அடக்கம் செய்துவிட்டு கடந்து சென்று விட்டார். இந்தியாவை மிகவும் நேசித்து இந்தியாவில் அதிக ஆண்டுகள் ஊழியம் செய்த புனிதர் பிரான்சிஸ் சவேரியரின் திருவுடல் இந்தியாவிற்கே கொண்டு வர வேண்டும் என்று தந்தை பெய்ரோ அவரின் உடலை கோவாவிற்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 1553ஆம் ஆண்டு புனித சவேரியரின் திருவுடல் கோவாவிற்கு வந்தடைந்தது. சுமார் 472 வருடங்கள் தாண்டிய பின்னரும் சவேரியரின் திருவுடல் எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாமல் அழியாமலும் இருப்பது பல்வேறு விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சி வல்லுநர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வரும் ஜனவரி 2025 5ஆம் தேதி வரை கோவாவில் அவருடைய திருவுடல் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. மன்னர் மாளிகையில் மன்னருக்கு மகனான பிறந்த புனித பிரான்சிஸ் சவேரியர் அவர்கள் தனது பேர், புகழ், செல்வாக்கு, பட்டம், பதவி என அனைத்தையும் தூக்கி எறிந்து மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என ஒவ்வொரு ஆத்துமாவின் மீதும் பாரம் கொண்டவராக அநேகரை கிறிஸ்து அண்டையில் கொண்டு வந்து அநேக திருச்சபைகளை நிறுவியுள்ளார். அவரை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இறைப்பணி செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவனை மகிமைப்படுத்த